வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அது முதல் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியினால். அப்போ கிறிஸ்து எப்படி பாடுபட்டார் அப்படின்னா, மாம்சத்துல பாடுபட்டிருக்கிறார். அப்போ அப்படி பாடுபட்டதுனால நமக்கு என்ன சிந்தனை இருக்கணும் அப்படின்ட்டு அவர் விரும்புறார் அப்படின்னா, அதே சிந்தையும் நம்ம என்ன பண்ணணுமா, ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டும். தேவன் எப்படி மாம்சத்துல பாடுபட்டாரோ அதே சிந்தை, அவர் எப்படி பாடுபட்டார் அப்படின்ற அந்த சிந்தை நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அப்போ தேவன் மாம்சத்துல பாடுபட்டது எதுக்காக அப்படின்னா, நம்மளும் நம்முடைய வாழ்ற நாட்கள்ல தேவன் எப்படி மாம்சத்துல பாடுபட்டாரோ அந்த சிந்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம வாழ்ற வாழ்க்கையில நம்ம அவருக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா பிரியமா இருக்க முடியும். எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஓகே, ஏன் மாம்சத்துல பாடுபட்டார் அப்படின்னா, அவருடைய அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்ற வேண்டும். அதற்காக தான் அவர் மாம்சத்துல பாடுபட்டிருக்கிறார். அநியாயமா என்ன பண்ணாரு? பாடுபட்டார். ஏன்னா அவர் எந்த தப்புமே பண்ணல. அப்போ நம்முடைய குற்றங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா மாம்சத்துல என்ன பண்ணாரு? அநியாயமா என்ன பண்ணாரு? அடிக்கப்பட்டார். அது எல்லாமே யாருடைய சித்தம் அப்படின்னா, பிதாவுடைய சித்தம். ஏன்னா நம்மள மீட்கும்படியாக என்ன பண்ணார்? அவரு தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புனார். அதனாலதான் நம்ம அவர் மேல என்ன பண்றோம்? நம்ம அன்பு செலுத்துறோம். அதனாலதான் நமக்கு அன்புனா என்னன்னு தெரியுது. அப்போ தேவன் விரும்புகிறது என்ன அப்படின்னா, அவர் மாம்சத்துல பாடுபட்டது போல நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே நிறைய போராட்டங்கள் உண்டு, நிறைய பிரச்சனைகள் உண்டு. அப்போ இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நம்ம மேற்கொள்ள வேண்டும், ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா, அவர் எப்படி மாம்சத்துல எப்படி பாடுபட்டாரோ அதே சிந்தனை நமக்கு இருக்கும் பொழுது, அதையே நம்ம ஆயுதமா தரித்து கொள்ளும் பொழுது நம்மளால என்ன பண்ண முடியும்? அவரை போலவே என்ன பண்ண முடியும்? எல்லா சூழ்நிலைகளுமே நம்ம மாம்சத்துல வாழும் பொழுது ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3, 4, 5, 6 ஆகிய வசனங்கள் எல்லாருக்குமே தெரிந்த வசனங்கள். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா, அவர் அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார், துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார், அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அந்த சூழ்நிலையில அவர் என்ன பண்ணாருன்னா, எல்லாராலையுமே என்ன பண்ணாரு? கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தார். அப்படி இருந்தும் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நம்முடைய பாடுகளை என்ன பண்ணார்? அவரு ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்கள், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். தேவன் தான் அவரை என்ன பண்ணிருக்காரு? அப்படி ஒப்பு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். ஆனா நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமாக, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தமாக, நம்ம செய்த தவறின் நிமித்தமாக அவர் என்ன பண்ணப்பட்டிருக்கிறாருன்னா பாடுபட்டிருக்கிறார். அதுவும் எப்படி அப்படின்னா, மாம்சத்துல நம்ம எப்படி ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்றதுக்கு அவர் ஒரு அடிச்சுவடை என்ன பண்ணியிருக்காரு? வைத்து போயிருக்கிறார். நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக என்ன பண்ணியிருக்காரு? அவர் நமக்காக பாடுபட்டிருக்கிறார். அப்போ அவர் என்ன விரும்புறார் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணுமா? அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்ட்டு அவர் விரும்புறார். அப்போ தேவன் மாம்சத்துல பாடுபட்டது எதற்காக அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்கிற வாழ்க்கையில அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவர்களாய் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு விரும்புறார். 1 யோவான் 4:9 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவருடைய குமாரனை அனுப்புனதுனாலதான் நமக்கு என்ன வெளிப்பட்டது அப்படின்னா அன்பு. அவருடைய அன்பு என்னப்பட்டது? வெளிப்படுத்தப்பட்டது. தேவன் நினைச்சிருந்தா அப்படி என்ன பண்ணிருக்கலாம்னா, டைரக்டாவே என்ன பண்ணிருக்கலாம்? தன்னுடைய குமாரனை சிலுவையில் என்ன பண்ணிருக்கலாம்? ஒப்பு கொடுத்திருக்கலாம். ஆனா அவர் இந்த பூமியில மனுஷனா, நம்மளை போலவே மனுஷனா பிறக்கணும், மனுஷனா பிறந்து எப்படி ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்றத காண்பிக்கும்படியாக என்ன பண்ணாரு? தன்னுடைய குமாரனை இந்த பூமியில மாம்சத்துல பிறக்கும்படி என்ன பண்ணாரு? வைத்தார். அவர் வாழ்ந்து என்ன பண்ணாரு? ஒவ்வொரு காரியங்களையும் அவர் பிதாவுடைய சித்தத்தின்படி செய்து என்ன பண்ணாரு? நமக்கு ஒரு முன்மாதிரி என்ன பண்ணிருக்காரு? வச்சுட்டு போயிருக்காரு. அப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு அப்படின்னா,
அவருடைய அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்ற வேண்டும் அப்படின்ட்டு விரும்புறார். நம்ம எப்போ அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறோமோ அப்போதான் இந்த சிலுவையினுடைய முழுமையான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஓகே யாருடைய வாழ்க்கையில தேவனுடைய அன்பு பூரணப்படும் அப்படின்னா, அவர் சிலுவையில சிந்தின அந்த அந்த அன்பு, அவர் காண்பித்த அந்த அன்பு யாருடைய வாழ்க்கையில பூரணப்படும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணுமா, அவருடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும். அப்போ அவர் எப்படி வாழ்ந்து காண்பித்தாரோ அதே போல நம்ம அவர் சொன்னபடி நம்ம நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இந்த சிலுவையின் அன்பு யார் யாரெல்லாம் அவருக்குள்ள நிலைத்திருக்கிறேன் என்று சொல்றாங்களோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் நடந்தபடியே என்ன பண்ணணுமா, நடக்க வேண்டும். அப்போ அவருடைய அன்புல நம்ம என்ன பண்ணணும், நடக்க வேண்டும். அதை தொடர்ந்து வாசிச்சீங்க அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிந்ததுதான், நம்ம என்ன பண்ணணும், தேவனிடத்துல அன்பு கூறணும், மற்றவர்களிடத்திலும் அந்த அன்பை வெளிப்படுத்துறவளா இருக்கணும். அப்போ தேவனிடத்துல அன்பு கூறணும் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா 2:15 வசனத்தை வாசிக்கலாம். நாம் தேவனிடத்துல அன்பு கூறணும் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணுமா, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாமல் இருக்க வேண்டும். அப்போ நம்ம எப்போ உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாம இருக்கிறோமோ அப்போதான் நம்ம என்ன பண்ண முடியும், தேவனிடத்துல அன்பு கூற முடியும். ஏன்னா உலகத்துல நம்ம அன்பு வச்சிருந்தோம் அப்படின்னா அது என்னவா இருக்குது அப்படின்னா பிதாவுக்கு விரோதமான பகையா இருக்கு. உலகத்தை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா அது யாருக்கு பகையா இருக்கு அப்படின்னா பிதாவுக்கு பகையா இருக்கு. ஏன் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாமே யாரால உண்டாக்கப்பட்டது அப்படின்னா பிசாசினால் என்ன பண்ணப்பட்டிருக்கு, உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்ற வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் உபத்திரவங்கள் எல்லாமே நமக்கு இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம வாழும் பொழுது நம்ம அவருடைய அன்புல நிலைத்திருக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல முதல்ல என்ன பண்ணணும், நம்ம அன்பு கூறாம இருக்கணும். அப்படி அன்பு கூறாம இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அவரிடத்துல அன்பு என்ன பண்ண முடியும், கூற முடியும். அப்போ நம்ம உலகத்துல அன்பு கூறாம இருக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னா எடுத்து வாசிக்கலாம். கலாத்தியர் 5:24. ஓகே, ஒருவன் கிறிஸ்து உடையவனா இருந்தா என்ன பண்ணுமா, தன்னுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைய வேண்டும். அப்போ யார் தங்களுடைய ஆசைகளையும் மாம்சத்தையும் சிலுவையில அறையிறாங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும், கிறிஸ்துவனிடத்துல அன்பு கூற முடியும். ஏன்னா அதுக்கு மேல வாசிச்சீங்க அப்படின்னா மாம்சத்தின் கிரியைகளை குறித்து என்ன பண்ணிருக்கும், சொல்லப்பட்டிருக்கும். மாம்சத்தின் கிரியைகள்னா அநேக விஷயங்கள் 5, 19, 20, 21. ஓகே, மேல சொல்லப்பட்ட அந்த காரியங்களின்படி செய்கிறோம் யாருமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அப்போ இதனாலதான் தேவன் விரும்புறாரு, உலகத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாது, அன்பு கூற கூடாது. உங்களுடைய ஆசை இச்சைகள் எல்லாம் என்ன பண்ணணுமா, சிலுவையில அறைய வேண்டும் அப்படின்ட்டு தேவன் என்ன பண்றாரு, விரும்புறாரு. ஒரு வாட்டி வாசிக்கலாமா, 1 பேதுரு 4:2. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். ஓகே, உங்க சுய விருப்பத்தின்படி நீங்க பிழைக்காம என்ன பண்ணணும், தேவனுடைய சித்தத்தின்படி வாழணும் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, தேவன் விரும்புறாரு. அதுக்குதான் அந்த முதல் வசனத்துல வாசிச்சோம், என்ன சிந்தை நமக்கு இருக்கணும் அப்படின்னா தேவன் எப்படி மாம்சத்துல பாடுபட்டாரோ அந்த சிந்தனையை நம்ம என்ன பண்ணணுமா, ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டும். அவர் மாம்சத்துல பாடுபடும் பொழுது நிறைய விஷயங்கள் என்ன பண்ணது நடந்து, அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி அநேக காரியங்கள் என்ன பண்ணுச்சு, அவருக்கு என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க. என்ன பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க. அதுல ஒரு சில காரியங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்ணாங்கன்னா கன்னத்துல அரைந்தாங்க, உமிழ் என்ன பண்ணாங்க, அவருடைய முகத்துல என்ன பண்ணாங்க, காரி உமிழ்ந்தாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை அவருடைய மாம்சத்துல அவர் பட்ட அந்த வேதனைகளையும் அவர் அந்த அடிகளையும் நம்ம நினைச்சு பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம என்ன பண்ணணும், அந்த சிந்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது நமக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சிந்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்மளும் என்ன பண்ணுவோம், பொறுமையா என்ன பண்ணுவோம் இருப்போம். அந்த சூழ்நிலையில என்ன பண்ண மாட்டோம், எந்த ஒரு பாவமும் என்ன பண்ண மாட்டோம், அவருக்கு விரோதமா நம்ம என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். அதுக்குதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய மாம்ச சிந்தை, நான் எப்படி சிலுவையில மாம்சத்துல பாடுபட்டனோ அந்த சிந்தையை நீங்க என்ன பண்ணுங்க, கொண்டுருங்க. அப்போ என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க உங்க மாம்சத்தின்படி நீங்க வாழ மாட்டீங்க. அந்த சிந்தனை ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க ஒவ்வொரு நாளும் வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஜெயமுள்ளதா இருக்கும்.
தேவனுடைய அன்புல இருந்து நம்மளை பிரிக்கிறது எது அப்படின்னா உலகத்தின் காரியங்கள். அதை தான் நம்ம வாசிச்சோம் கலாத்தியர் 5ல. மாம்சத்தின் கிரியைகள் தான் என்ன பண்ணுது, தேவனோட சேர விடாம என்ன பண்ணுது, நம்மள பிரிக்குது. அப்போ இந்த மாம்சத்தின் கிரியைகளை நாம செஞ்சு வாழ்ந்தோம் அப்படின்னா யாருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும். அவர் இழந்த அன்பை நம்ம என்ன பண்ணணும், மீண்டும் மனுஷங்க பெறணும் அப்படின்றதுக்காக தான் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். அப்போ அந்த இழந்த அன்பை அவர் என்ன பண்ணிட்டாரு, நமக்கு கொடுத்துட்டாரு, அதை பெற்று தந்துட்டார். பிதாவோட நம்மள என்ன பண்ணிட்டாரு, ஒப்புரவாக்கிட்டார். பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கும் பொழுது தேவனோட யாருமே என்ன பண்ண முடியாது, டைரக்டா போய் பேச முடியாது. ஆனா நம்ம இன்றைக்கு என்ன பண்றோம், ஒவ்வொரு நாளுமே அவரிடத்துல பேசுறோம். அப்போ இவ்வளவு காரியங்களை எதன் மூலியமா அவர் பெற்று தந்திருக்காருன்னா சிலுவையின் மூலமா. அப்போ நமக்கு அவர் சிலுவையில பாடுபடும் பொழுது அவர் எப்படி பாடுபட்டாரோ, மாம்சத்துல எப்படிலாம் அவர் கஷ்டத்தை அனுபவித்தாரோ, அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்ம போற கஷ்டம் அவருக்கு நிச்சயமாகவே தெரியும். நம்ம என்ன சூழ்நிலையில இருந்தாலும் அவர் அதை என்ன பண்ணுவாரு, நிச்சயமாகவே அதை அறிந்திருக்கிறார். அப்போ அவருடைய அன்புல நிலைத்திருக்கிறதுக்கு தடையாய் இருக்கிற அந்த மாம்சத்தின் கிரியைகளை நாம அழிக்கிறதற்கு சிலுவை ஒரு முக்கியமான ஒரு வழியாக என்ன பண்ணுது இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவின் உடையவர்கள், யாரெல்லாம் தேவனை உடையவர்கள், கிறிஸ்துவை உடையவர்களா இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே தங்களுடைய மாம்சத்தை என்ன பண்றாங்களா, சிலுவையில அறைந்தவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆசை, மாம்சத்தினுடைய ஆசை இச்சைகளை என்ன பண்றாங்க, சிலுவையில அறைந்தவர்களாய் இருக்கிறார்கள். தேவன் தன்னுடைய குமாரன் இந்த உலகத்துல அனுப்பும் பொழுது அவருடைய ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா, ஆதாம் ஏவாள் கிட்ட இழந்த அந்த உறவை என்ன பண்ணும், மீண்டும் பெறணும் அப்படின்றதுக்காக. அப்போ அதை பெற்று தந்து விட்டாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த உறவுல நிலைத்து இருக்க வேண்டும். நம்ம வாசிச்சோம் யோவான் 2:6, யார் அவருடைய வார்த்தையின்படி நடந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்றாங்களோ அவருடைய வாழ்க்கையில தான் அந்த அன்பு என்ன பண்ணும், பூரணப்படும். அப்போ அந்த அன்பு பூரணப்படணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையின்படி என்ன பண்ணணும், நடக்கணும். அவருடைய கற்பனைகளின்படி என்ன பண்ணணும், நம்ம நடக்கணும், வாழணும். இப்படி நம்ம அந்த கற்பனைகளின்படி நடக்க கூடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில தடையா இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள், நம்முடைய மாம்சத்தின் இச்சைகள். நம்ம மாம்சத்துல நினைக்கிற காரியங்கள் தான் என்ன பண்ணுது அப்படின்னா அவருடைய அன்புல நம்மள நிலைக்க விடாம தடுக்குது. அப்போ ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு பாவம் செய்வானோ அந்த அளவுக்கு தேவனுக்கும் அவனுக்குள்ள உறவு என்ன பண்ணும், தூரமாகும். அப்போ உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு ரொம்ப நெருக்கமா இருக்கு அப்படின்னா, தேவனோடு உள்ள அந்த ஐக்கியம் ரொம்ப நெருக்கமா இருக்கு அப்படின்னா நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையுமே செய்வார். அவரால் எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ஏன்னா அவரோட நீங்க என்ன பண்றீங்க, அன்பா இருக்கிறீங்க. உங்க உறவு அவரோட நெருக்கமா இருக்கு. இப்போ நீங்க பாவம் செய்யறீங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு பாவம் செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அவருடைய உறவு உங்களை விட்டு தூரம் போகுது. அப்போ இந்த காரியத்தை தான் என்ன பண்ணக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை சிலுவையில அறைய வேண்டும். இந்த நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரிக்கணும் அப்படின்னா அவருக்குள்ள என்ன பண்ணணுமா, நிலைத்திருக்கணும். அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிச்சோம், அதே அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி வசனம் பாத்தீங்கன்னா அவர் வசனத்தை கை கொள்ளுகிற இடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். அப்போ அந்த கிறிஸ்துவின் அன்பு, சிலுவையின் அன்பு பூரணப்படணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும். அவர் சொன்னபடி நம்ம நடக்கணும். அப்போதான் நம்மளுடைய வாழ்க்கையில அந்த அன்பு என்ன பண்ணும், பூரணப்படும். அப்போ அந்த அன்பு பூரணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்காது அப்படின்னா 1 யோவான் 4:18, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஓகே, நாம பயப்படுறோம் அப்படின்னா என்ன, எதுல பூரணப்பட்டவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லுதுன்னா அன்பிலே பூரணப்பட்டவர்கள் அல்ல. நமக்கு எதனால பயம் வரும், தேவனிடத்துல போகும் பொழுது எதனால நமக்கு பயம் வருது அப்படின்னா நம்ம செய்யற தவறுகள், நம்ம செய்யற குற்றங்கள், நம்ம நடக்கிற அநியாயமா ஏதாவது நம்ம செஞ்சிருந்தோம் அப்படின்னா அன்றைக்கு தேவனிடத்துல போய் நம்ம நிற்கும் பொழுது நம்ம மனசாட்சி என்ன பண்ணும், உறுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்னைக்கு தப்பு பண்ணிட்டோம். அப்போ அந்த காரியங்கள் தான் என்ன பண்ணுது, நமக்கு தேவனிடத்துல சேர்றதுக்கு விடாம என்ன பண்ணுது, தடுக்குது. அப்போ நம்ம பாவம் தான் நமக்கு என்ன பண்ணுது, பயத்தை கொண்டு வருது. அப்போ நம்ம அவருடைய அன்புல பூரணப்பட்டோம் அப்படின்னா
நமக்கு என்ன இருக்காது அப்படின்னா பயம் இருக்காது. அவர்கிட்ட என்ன பண்ண முடியும்? தைரியமா என்ன பண்ண முடியும்? போக முடியும். அப்போ நம்ம அந்த அன்புல பூரணப்படணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கணும். நம்ம மாம்ச இச்சைகளை என்ன பண்ணணும்? சிலுவையில ஒவ்வொரு நாளுமே என்ன பண்ணணும்? நம்ம அறையணும். அப்பொழுதுதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அவருடைய அன்புல நம்ம பூரணப்பட முடியும். 2 தீமோத்தேயு 2:11 2:11 நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தும் இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில் நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்திருப்போம். கலாத்தியர் 2:20 வாசிச்சோம். கிறிஸ்துவோடு கூட நம்ம சிலுவையில் அறையப்பட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? அவரோடு கூட வாழ்வோம். அப்போ இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம அவரோடு கூட மரிச்சோம் அப்படின்னா அவரோடு கூட என்ன பண்ணுவோம்? நித்திய காலமாக என்ன பண்ணுவோம்? பிழைத்திருப்போம். அதே போல என்ன சொல்லப்பட்டிருக்கு? கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம அவரை மறுதளிச்சோம் அப்படின்னா அவரும் நம்மள என்ன பண்ணுவாரு? மறுதளிப்பார். நம்ம சொல்லலாம், தேவன் அன்பாகவே இருக்கிறாரு, அவருடைய கிருபை என்ன பண்ணுது? இன்றைக்கும் இருக்குது. நம்ம என்னதான் தப்பு பண்ணாலும் மீறுதல் பண்ணாலும் அவர் என்ன பண்றாரு? மன்னிச்சிருவார் அப்படின்ட்டு நம்ம நினைக்கலாம். ஆனா தேவன் விரும்புகிறது என்னது அப்படின்னா, அவர் எப்படி மாம்சத்துல பாடுபட்டாரோ, அதாவது எந்த ஒரு தப்புமே செய்யாம என்ன பண்ணாரு? அவர் பாடுபட்டார். அவர் நியாயமா என்ன பண்ணல? எந்த ஒரு தப்பு செஞ்சு என்ன பண்ணல? அவரு தண்டிக்கப்படல. அப்போ அநியாயமா என்ன பண்ணாரு? நம்முடைய மீறுதல்கள் நிமித்தமா என்ன பண்ணாரு? அவர் காயப்பட்டார். அப்போ நாமும் நம்முடைய வாழ்க்கையில அநியாயமா பாடுபட்டா, அநியாயமா, அதாவது எப்படி சொல்றது? நம்ம தப்பு பண்ணிட்டு நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ண முடியாது? அவரோடு கூட என்ன பண்ண முடியாது? நிலைத்திருக்க முடியாது. நம்ம மாம்சத்துல வாழ்ந்துட்டு என்ன பண்ண முடியாது? அவருடைய ராஜ்யத்துல என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. அவர் அதுக்காக தான் என்ன பண்ணார்? தன்னுடைய குமாரனை அனுப்பினார். எந்த உறவு போச்சோ அந்த உறவை திருப்பி மீட்பதற்காக தான் என்ன பண்ணாரு? தன்னுடைய குமாரனை அனுப்பினார். அப்போ அவர் விரும்புறது என்ன அப்படின்னா, நீங்க நான் எப்படி வாழ்ந்தேனோ, நான் எப்படி நடந்தேனோ அதே போல நீங்களும் நடந்து என் ராஜ்யத்துக்குள்ள வரணும். அப்போ அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு ஒரு வசனம் இருக்கு, ரோமர் 8:28. அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில அவரிடத்துல நம்முடைய அன்பு இருக்கும் பொழுது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். அப்போ அந்த அன்புல நம்ம நிலைத்திருந்தாதான் அது நடக்கும். அப்போ அவருடைய அன்புல நிலைத்திருக்கணும் அப்படின்னா அவருடைய வார்த்தையின்படி அவருடைய கற்பனைகளின்படி நம்ம என்ன பண்ணணும்? நடக்கணும். அப்போதான் நம்ம தைரியமா என்ன பண்ண முடியும்? அவரிடத்துல போக முடியும். சிலுவை என்னதான் அவர் சிலுவையில ரத்தம் சிந்தி நம்ம பாவத்துக்காக அவர் மரிச்சு ரத்தத்தினால நம்மள மீட்டு எடுத்து இருந்தாலும் நம்ம திருப்பி திருப்பி பாவம் செய்யும் பொழுது வேதத்துல இருக்கு, இனி ஒரு பலி இல்லை, இனி ஒரு ரத்தம் இல்லை அப்படின்னு இருக்கு. ஏன்னா நம்ம பாவத்தை இதுக்கப்புறமே எதனாலையுமே மன்னிக்க முடியாது. ஏன்னா அவர் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்போ நம்ம திரும்ப பாவம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு என்னதான் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நியாய தீர்ப்பு மாத்திரம் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு? வைக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்ணக்கூடாது? பாவத்துல விழுகிறவர்களா இருக்கக்கூடாது. அப்படி நம்ம விழாம இருக்கிறதுக்கு தான் இந்த சிலுவை. அந்த சிலுவையின் சிந்தையை நம்ம என்ன பண்ணணும்? அவர் எப்படி மாம்சத்துல பாடுபட்டாரோ அதே போல நம்ம அந்த சிந்தையை நம்ம உடையவர்களா இருக்கணும். அப்போதான் நம்முடைய அந்த சிந்தை நமக்கு இருக்கும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பாவம் செய்ய மாட்டோம். அவருடைய அன்புல நம்ம என்ன பண்ணுவோம்? நிலைத்திருப்போம். அவருடைய அன்புல உறுதியா இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அப்போ மாம்சத்தின் கிரியைகளின்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்காது அப்படின்னா நித்திய வாழ்க்கை இருக்காது. அவரோடு கூட நம்ம என்ன பண்ண முடியாது? நித்திய காலமாக என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. அதுக்காக தான் என்ன பண்ணார்? தன்னுடைய குமாரனை அனுப்பினாரு. அப்போ தேவன் விரும்புறது என்னன்னா, நான் உங்களுக்காக எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன், நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா என்னுடைய அன்புல மாத்திரம் நிலைத்திருக்கணும். மற்றவங்களையும் நீங்க என்ன பண்ணணும்? நேசிக்கணும். மற்றவர்களிடத்திலும் நீங்க என்ன பண்ணணும்? அன்பு செலுத்தணும். என்னுடைய அன்புல நீங்க நிலைத்திருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கைக்குரிய தேவையான எல்லா காரியங்களையுமே என்ன பண்ணுவாரு? அவர் பார்த்துக்கொள்வார். ஏன்னா அவர் விரும்புகிறது என்னன்னா அந்த உறவுல நீங்க நிலைத்திருக்கணும். இப்போ நீங்க அந்த உறவுல எந்த அளவுக்கு நீங்க க்ளோஸா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் சந்திக்கப்படும். பாவத்திலிருந்து மீள முடியாம இருக்கிறவங்க பாவத்திலிருந்து விடுவிக்கப்படும்படியா என்ன பண்ணார்? அவர் மாம்சத்துல பாடுபட்டார். அந்த வசனத்துல ஒரு வரி இருக்கும், என்னன்னா அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகிறோம். அப்போ அவர் பட்ட அடிகள் என்ன பண்ணுது? இப்பயும் அது தழும்புகளா என்ன பண்ணுது? அவருடைய சரீரத்துல இருக்குது. அந்த தழும்பு தான் நம்மள என்ன பண்ணுது?
குணமாக்குது. அப்போ இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள, இந்த நன்மைக்குள்ள அவரோடு நம்ம நித்திய காலமா நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாம்சத்தின் கிரியைகளை, மாம்சத்தின் ஆசை இச்சைகளை நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல சிலுவையில அறையணும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ண முடியும்? தேவனிடத்துல நெருங்க முடியும். ஒரு மனுஷனுக்குள்ள மாம்சத்தின் கிரியைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னா அவனால என்ன பண்ண முடியாது? தேவனோட நெருங்க முடியாது. ஏன்னா நம்முடைய மாம்சத்தின் ஆசைகள், விருப்பங்கள்லாம் என்ன பண்ணும்னா அவரோடு நம்மளை சேர என்ன பண்ணாது? விடாது. ஏன்னா உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாது இருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உலகத்துல நம்ம அன்பு கூர்ந்தோம் அப்படின்னா, நம்ம விருப்பப்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அவருடைய அன்புல நம்மளால என்ன பண்ண முடியாது? நிலைத்திருக்க முடியாது. ஏன்னா அந்த உலகமும் அந்த உலகத்தின் உள்ளவைகள காரியங்களும் என்ன பண்ணும் அப்படின்னா அவருடைய அன்பை விட்டு நம்மள என்ன பண்ணும்? பிரிச்சிரும். அப்போ அதை நம்ம அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இல்லாம நம்ம ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுக்காக தான் என்ன சிந்தை நமக்கு வேணும் அப்படின்ட்டு தேவன் சொல்றாரு அப்படின்னா, கிறிஸ்துவின் அவர் எப்படி மாம்சத்துல பாடுபட்டாரோ அதே சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்முடைய வாழ்க்கையில அவரோடு கூட நிலைத்திருந்து நித்திய ராஜ்யத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியும்? பிரவேசிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில இன்னமும் மாம்சத்தின் கிரியைகள் அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம இன்றைக்கு என்ன பண்ணணும்? தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து, இன்னமும் எனக்குள்ள கோபம் இருக்கு, பொறாமை இருக்கு, பெருமை இருக்கு, மேட்டிமையான கண்கள் இருக்கு, மற்றவங்க மேல எனக்கு தேவையில்லாத கசப்பு இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இன்றைக்கு அந்த எல்லா மாம்சத்தின் கிரியைகளுமே தேவனுடைய சமூகத்துல அவர் எப்படி சிலுவையில அறைந்தாரோ அதே போல நம்மளும் என்ன பண்ணணும்? நம்ம மாம்சத்தின் கிரியைகளை நம்ம சிலுவையில அறையணும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ண முடியும்? அவருடைய அன்புல நிலைத்திருக்க முடியும். அவருடைய அன்புல நிலைத்திருக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். மாம்சத்தின் கிரியைகளையும் நம்முடைய ஆசை விருப்பங்களையும் நம்ம என்ன பண்ணணும்? சிலுவையில அறையணும். அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். சிலுவையில அறையிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். நித்திய காலமா என்ன பண்ண முடியும்? அவரோடு வாழ முடியும். அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ள நம்ம அப்போதான் என்ன பண்ண முடியும்? பிரவேசிக்க முடியும். அப்போ தேவன் விரும்புகிறது அதுதான். நான் உங்களுக்கு அடிச்சுவடை வச்சுட்டு போயிட்டேன், நீங்க என்ன பண்ணுங்க? என்னுடைய அடிச்சுவடுகளை என்ன பண்ணுங்க? பின்பற்றுங்க. நான் எப்படி வாழ்ந்தனோ, நான் எப்படி நடந்தனோ, நான் எப்படி எல்லாத்தையுமே மன்னிச்சனோ, எல்லாத்தையுமே என்னதான் தப்பு பண்ணாலும் அவர் என்ன பண்றாரு? நம்மள மன்னிக்கிறார். அப்போ நாமளும் நம்ம என்ன பண்ணணும்? ஒருவருக்கு ஒருவர் நம்முடைய தவறுகளை என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். அப்போ அவர் எப்படி எல்லாவற்றையும் பொறுமையா சகிச்சாரோ, அவர் எப்படி எல்லாவற்றையுமே தாங்கி கொண்டாரோ அதே போல கிறிஸ்துவ வாழ்க்கையில நிறைய உபத்திரவங்கள், போராட்டங்கள் எல்லாமே இருக்கு. 4:1 திருப்பி வாசிப்போம். 1 பேதுரு. கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். ஓகே, அவருடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக நம்ம என்ன பண்ணணுமா? மாம்சத்தின் கிரியைகளை சிலுவையில அறையணும்.